வணக்க மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மதிக்கடன் சோலை பற்றி பார்க்க போறோம். ஆனா இந்த மதிக்கடன் சோலையோட மிஸ்ட்ரி என்னன்னு நான் சொல்ல வரலைங்க. அதோட மிஸ்ட்ரி குயிக்கா பார்ப்போம். ஆனா நம்ம இந்த வீடியோல என்ன மெயினா பார்க்க போறோம்னா இந்த மதிக்கடன் சோலையில என்ன சயின்டிபிக் பேக்ரவுண்ட் இருக்கு, இந்த சயின்டிபிக் பேக்ரவுண்ட் வச்சுட்டு ஏன் ஆளுங்கெல்லாம் காணாம போறாங்க, ஏன் ஆளுங்க உள்ளார போற மென்டல் ஆக போறாங்க, அது ஒன்று பார்க்க போறோம். செகண்ட், உங்களுக்கு ஒரு வேளை சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா எப்படி போகலாம் மதிக்கடன் சோலைக்குள்ளார, எப்படி சக்சஸா போயிட்டு வெளியில வரலாம் அப்படின்னு பார்க்க போறோம். தேர்ட், இதுல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. யாராவது இன்ஜினியர்ஸ் இல்ல ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கீங்கன்னா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது என்னடா பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க அதுக்கு சொல்யூஷன் பிடிச்சிச்சுனா மேபி இந்த மதிக்கடன் சோலையோட மிஸ்ட்ரி உங்களுக்கு காசு அடிக்கலாம். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வெல்கம் டு சொல்லுவே இல்லாத மிஸ்ட்ரி கைஸ். அப்போ இந்த மதிக்கடன் சோலைக்குள்ளார குதிக்கிறதுக்கு முன்னாடி நான் 30 செகண்ட்ஸ் குள்ளார குயிக்கா இதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இந்த மதிக்கடன் சோலை ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு. இந்த மதிக்கடன் சோலை ஏன் மிச்ச காட்டோட ஸ்பெஷலா இருக்குன்னு நம்ம பார்க்கறோம்னா இதுக்குள்ளார இருக்குது மரங்கள் எல்லாம் சேம் டைப் ஆஃப் மரங்க. அதுதான் மெயின் பிரச்சனை. ஏன்னா இப்போ நீங்க கேரளால பந்திப்பூரோ இல்ல வயநாடு அந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஸ்பாட்ல போனீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மரம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா மதிக்கடன் சோலைக்குள்ளார மோஸ்ட்லி சேம் டைப் ஆஃப் மரம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. செகண்ட், இந்த மரங்க சின்னசா இல்லாம ரொம்ப டாலா இருக்கும். அது பேர் தான் கேனோபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நார்மலா உங்களுக்கு தெரியும் ஒரு மரம் எவ்வளவு டாலா இருக்கோ அதோட மெயின் முடிந்த இடத்துல தான் இந்த பிரான்ச் எல்லாம் கிரியேட் ஆயிட்டு இந்த இலைங்க எல்லாம் இருக்கும். ஸோ இது பயங்கர டாலா இருக்கிறதுனால அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ரொம்ப ஹைட்ல இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இது மொத்த சன்லைட்டே காட்டுக்குள்ளார வரது தடைப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் செகண்ட் பிரச்சனை. சன்லைட் வரதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட இலை எல்லாம் கீழே விழுந்துட்டு, இது நார்மலா தெரியும் உங்களுக்கு, யாரும் இதெல்லாம் மெயின்டைன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க இலையெல்லாம் கீழே விழுந்துட்டு 2 to 3 மீட்டர் ஹைட்ல இந்த இலை மட்டுமே இருக்கும் கிரவுண்ட். அப்போ நீங்க ஆக்சுவலா கிரவுண்ட் மேல நடக்கல, இந்த பல வருஷம் முன்னாடி கீழே விழுந்து அது டீகம்போஸ் ஆன அந்த இலை மேல தான் நடக்கிறீங்க. இதுதான் தேர்ட் மேட்டர். ஃபோர்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கொடைக்கானல் எல்லாம் பை டிஃபால்ட்டே உங்களுக்கு குளிரான இடம். அப்போ இந்த குளிரான இடத்துல ஃபாக் மிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் வர சான்ஸ் இருக்கு. அப்போ இது ஃபாரஸ்ட் குள்ளாரே உங்களுக்கு விஷன் கம்மி பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா ஒரு ஃபாரஸ்ட் வயநாட்டுக்குள்ளார ஃபாரஸ்ட் ஒரு சம்மர் டைம்ல போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 அடி 20 அடி வரை உங்களுக்கு பார்க்கலாம். கண்ணுல கிளியரா தெரியும் என்ன இருக்கு, ஏதாச்சும் மரங்க இருக்கா விலங்கு இருக்கா அப்படின்லாம் தெரியும். ஆனா இந்த மதிக்கடன் சோலைக்குள்ளார இந்த ஃபாக் இந்த மிஸ்ட் எல்லாம் வரதுனால உங்களுக்கு ஒரு 5 அடி 4 அடி வரை தான் பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த புகை மூட்டம் எல்லாம் கவர் ஆயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா நீங்க முன்னாடி போய் தான் பார்க்க முடியும். சரி, அதுக்கு முன்னாடி போய் பார்த்தாலும் திருப்பி புகை இருக்கும். ஸோ அது அப்படியே போய்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் 4 பிரச்சனை, 4 ஸ்பெஷாலிட்டி இந்த மதிக்கடன் சோலை பற்றி. சரி, இப்போ இதுல தான் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். நம்ம இப்போ இருக்க டெக்னாலஜிஸ் எல்லாம் வச்சுட்டு ஒருவேளை நம்ம மதிக்கடன் சோலைக்குள்ளார போக முடியுமா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஒருவேளை சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம், நம்ம கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு. சரி, இந்த மொபைல் ஃபோன் வச்சு மட்டும் உங்களுக்கு உள்ளார போலாமா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் மொபைல் ஃபோனுக்குள்ள ஜிபிஎஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா ஜிபிஎஸ்க்கு உங்களுக்கு மொபைல் டவர் தேவையில்லை, இது டைரக்டா சேட்டலைட்டோட கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ ஜியோவோ ஏர்டெல் அங்கே சிக்னல் இல்லாத உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சேட்டலைட்டோட கம்யூனிகேட்டர் உங்க மொபைல் ஆனா இருக்குது வர, சேட்டலைட்டோட கம்யூனிகேஷன் இருக்குது வர உங்களுக்கு உள்ளார போகலாம். சரி, இப்போ மொபைல் எடுத்து உள்ளார போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜிபிஎஸ்ல 2 பிரச்சனை இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை ஃபோன் மட்டும் எடுத்து போறீங்கன்னா என்னன்னா இந்த ஜிபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த சேட்டலைட் இருந்து டைரக்டா சிக்னல் உங்க மொபைலுக்கு அந்த சிக்னல் வச்சு தான் இதை டீகோட் பண்ணி எந்த இடத்துல இருக்கீங்க, என்ன கரெக்டான பொசிஷன் அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்துல போனா கரெக்டான ரூட் அப்படின்னு இந்த சேட்டலைட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நேவிகேஷன். ஆனா இந்த மரங்க நான் சொன்னல, இந்த மரம் பெருசா இருக்கிறதுனால சன்லைட்டே பிளாக் பண்ணுது. அப்ப என்னன்னா இந்த சேட்டலைட் இருந்து வருது சிக்னலையும் சேர்த்து தான் பிளாக் பண்ணுது இந்த மரங்க. அப்ப என்னன்னா உங்க மொபைலுக்குள்ள வருது சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கும். சரி, வீக்கா இருந்தா என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அங்க 2 பிரச்சனை இருக்கு. ஒன்னு இந்த சிக்னல் வீக்கா இருந்துச்சுன்னா எந்த பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப இன்அக்யூரேட்டா காட்டும். ஸோ அந்த இன்அக்யூரேட் 100 மீட்டர் டு 200 மீட்டர் தப்பா காட்டும். ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார 100 மீட்டர் 200 மீட்டர் தப்பா காட்டுதுன்னா பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு 100 மீட்டர் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு லெங்தா இருக்கும். ஒரு 100 மீட்டர் அவ்வளோ இடமே தப்பா காட்டுதுன்னா நீங்க எங்க போனாலும் நிறைய ஆப்ஷன் இருக்கும் தப்பா போதுக்கு. அது ஒரு பிரச்சனை. செகண்ட், இன்னும் என்ன பெரிய ஆம்பிளிஃபிகேஷன் ஆகுதுன்னா இந்த மரங்கள்லாம் சேமா இருக்கிறதுனால இந்த 100 மீட்டர் தப்பான ரூட்ல போனாலும் நீங்க எல்லாமே சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் எல்லா இடத்துலயும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. அதனால தான் நிறைய பேருக்கு மென்டல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிபிஎஸ் உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு சான்ஸ் இல்லை. செகண்ட், இந்த ஜிபிஎஸ்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் வேணும் எடுங்க, எந்த சாம்சங்கோ ஐபோனோ எந்த மொபைல் வேணும் எடுத்தாலும் இந்த வீக்கான சிக்னலை நீங்க நிறைய வட்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்ன ஆகும்னா உங்க பேட்டரி சீக்கிரமா ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் பிரச்சனை. எந்த இடத்துல இப்போ நீங்க நார்மலா யூஸ் பண்ணி பாருங்களேன், நீங்க லொகேஷன் ஆன் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணா வீக்கான சிக்னல் இருக்கும்போது நிறைய உங்களோட சார்ஜ் பெர்சன்டேஜ் கம்மியாக சான்ஸ் இருக்கு. இதுதான் அதுக்குள்ளாரே நடக்கும். நீங்க வீக்கான சிக்னலை வச்சு நிறைய போயிட்டு இருக்குன்னா டக்குன்னு பேட்டரி ட்ரெயின் ஆகும். சரி, அதுக்கு என்ன நான் ஒரு 10 பவர் பேங்க் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு பார்த்தா அங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த பவர் பேங்க் எல்லாம் என்னன்னு பார்த்தா பேட்டரி நம்மளுக்கு தெரியும் லித்தியம் பேட்டரி தான் யூஸ் பண்றாங்க மொபைல் பவர் பேங்க்ல எல்லாம். இந்த லித்தியம் பேட்டரிக்கு என்ன பிரச்சனை பார்த்தா கம்மியான டெம்பரேச்சர்ல பை டிஃபால்ட் உங்க பேட்டரி சீக்கிரமாவே ட்ரெயின் ஆயிடும். எப்படின்னா இப்போ சென்னையில் நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, 1 ஹவருக்கு நீங்க ஃபுல்லா பப்ஜி ஆடிட்டு இருக்கீங்க, அவ்வளவு சார்ஜ் எல்லாம் ட்ரெயின் ஆகல. அதே டைம் நீங்க லடாக்ல போய் அந்த 1 ஹவர் பப்ஜி ஆடி பாருங்க, டக்குன்னு சார்ஜ் கம்மியாகும். ஏன்னா அந்த டெம்பரேச்சர் அங்க கம்மி. இதுதான் அதுக்குள்ளே நடக்கும். நீங்க எவ்வளவு பவர் பேங்க் எடுத்து போனாலும் எவ்வளவு மொபைல் போனோட பவர் பேக்கப் எடுத்து போனாலும் இந்த குளிரோட டெம்பரேச்சர்னால பை டிஃபால்ட் இந்த சார்ஜ் கம்மியாக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஜிபிஎஸும் பேட்டரியும் மொபைலையும் மட்டும் நம்பிட்டு போக முடியாது. இதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்க கண்ணே உங்களுக்கு ஆப்படிக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதுமா உங்க கண்ணே உங்களுக்கு மதிக்கடன் சோலைக்குள்ளார ஆப்படிக்க சான்ஸ் இருக்கு. அது எப்படின்னு பார்த்தா நீங்க நார்மலா ஒரு பொருளை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்க வந்து அந்த பொருளை மட்டும் தான் பாக்குறீங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்க கண்ணுக்குள்ளார அந்த பொருள் சுத்தி இருக்கிற எல்லா இமேஜும் உள்ளார போயிட்டு பிரெயின் வந்து உங்களுக்கு எது பார்க்கணும்னு தோணுதோ அதை மட்டும் தான் கிளாரிட்டியா கிளியரா பார்க்கக்கூடும். மிச்சம் எல்லாம் பிளரா இருக்கும், இல்ல கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கும். ஆனா மிச்சம் சுத்தி பற்றி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் உங்க பிரெயினுக்கு போகுது. சரி, டக்குனு நீங்க யோசிக்கலாம், நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கவங்க எல்லாம் யோசிச்சா, சரி இங்க டேபிள்ல ஒரு பாட்டில் இருந்துச்சு, அந்த பாட்டில் பக்கத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பென் இருந்துச்சு, ஒரு புக் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ரீகால் பண்ண முடியும். ஸோ இதே எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த லைட் வந்து உங்க கண்ணுக்கு போயிட்டு பிரெயினுக்கு போடும். ஆனா என்ன போகுது, லைட். இப்போ மதிக்கடன் சோலைக்குள்ள லைட்டே கம்மியா இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த லைட்டை கம்மியா இருக்குதுன்னா மொத்தம் ஒரு இடம் பார்க்குற ஒரு மரம் பார்க்குறீங்கன்னா அந்த மரத்துலேருந்து வரது லைட் உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி உங்க கண்ணுக்குள்ள போல. அப்போ அது போய் பிரெயினுக்குள்ள போயிட்டு இந்த மரம் பக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு யூஸ் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நிறைய இடத்துல போகும்போது இந்த கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா கண்ணுக்குள்ள போகுது லைட்டே கம்மியா இருக்கு, அந்த லைட் பிரெயினுக்கு போகுது சிக்னலே கம்மி வீக்கா இருக்கு. அந்த வீக்கான சிக்னல்னால உங்களுக்கு நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இதுதான் செகண்ட், எப்படி உங்க கண்ணை உங்களுக்கு ஆப்படிக்கும் அப்படின்னு. தேர்ட், உங்க பாடி உங்களுக்கு ஆப்படிக்க சான்ஸ் இருக்கு. ஆமா, இந்த பாடி எப்படி உங்களுக்கு ஆப்படிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த பிரெயின் வந்து நிறைய ஹார்மோன்ஸ் நம்ம பாடிக்குள்ள ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும்னா, ஒன்று கார்டிசால் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஹார்மோன் இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த ஃபீவர் சம்பந்தமான மேட்டர்ல இந்த கார்டிசாலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கார்டிசால் எப்படி உங்க பிரெயின் கிரியேட் பண்ணும்னா, சன்லைட். இந்த கார்டிசால் வந்து எவ்வளோ சன்லைட் உங்க பாடி மேலே படுதோ அவ்வளோ நிறைய கார்டிசால் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த கார்டிசால் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஒரு பூஸ்ட் தரும். ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட், அந்த மாதிரி பூஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த கார்டிசால் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கார்டிசால் லெவல் கம்மி ஆகும்போது பை டிஃபால்ட் உங்களுக்கு பயம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர சான்ஸ் இருக்கு. ஏதாச்சும் பேடி, பயம், ஃபியர் இதெல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு இந்த கார்டிசால் லெவல் கம்மியாச்சுன்னா ஈஸியாக நடக்கும். அதனால தான் உங்களுக்கு டக்குன்னு வந்து நடந்துட்டு இருக்கீங்க, ஏதோ சவுண்ட் பின்னாடி கேட்டோன்னே ஒரு வேலை பேயா இருக்குமோ ஒரு விலங்கா இருக்குமோ அப்படின்னு டக்குன்னு பயம் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. செகண்ட் வந்து உங்க பாடியில வந்து அட்ரினலின் ரஷ் வந்து கொஞ்சம் அதிகமாக சான்ஸ் இருக்கு. இப்போ அட்ரினலின் ரஷ் என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கீங்க, ஐயோ ஏதோ விலங்கு இருக்கோ பேய் இருக்கோ அப்படின்னு யோசிச்சு உங்க லாஜிக்கல் ரீசனிங் வந்து கம்மியாகும். அப்போ டக்குன்னு வந்து நீங்க எதுவும் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்ல போயிட்டு ஓட ஆரம்பிப்பீங்க. இந்த மதிக்கடன் சோலைக்குள்ள ஓட ஆரம்பிக்க என்னன்னா, சொன்ன மாதிரி பெரிய காடு, ஒருவேளை தப்பான ரூட்ல ஓட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஓடிட்டு டயர்ட் ஆகிட்டு எனர்ஜி இல்லாமல் அங்கே விழுந்துருவீங்க. அப்படிதான் நிறைய பேர் மிஸ்ஸிங் ஆகிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க லாஜிக்கல் திங்கிங் கம்மியாயிட்டு எப்படியாச்சும் பரப்பரப்பில் வந்துட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. அதுதான் தேர்ட் பாயிண்ட், உங்க பாடி எப்படி உங்களுக்கு காப்பாடிக்கும் அப்படின்னு. ஃபோர்த், சப்போஸ் நீங்க லாஸ்ட் ஆப்ஷனா வாக்கி டாக்கி எடுத்துட்டு போறீங்க, சரி இந்த ஜிபிஎஸ் தேவையில்லை, ஏன்னா ஜிபிஎஸ் சிக்னல் இல்லை ஒன்றும் இல்லை, நான் வாக்கி டாக்கி எடுத்து போறேன் அப்படின்னு பார்த்தா இந்த வாக்கி டாக்கிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் வாக்கி டாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளார போனாலே இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்றது தான். என்னன்னா வாக்கி டாக்கி எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பேசுறது மாதிரி தான். நீங்க ஒரு மதிக்கடன் சொல்லையில நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு 300 மீட்டர் தாண்டி நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கத்துறீங்க, மச்சான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு நீங்க கத்துறீங்கன்னா, இந்த சவுண்ட் வேவ்ஸ் போயிட்டு நிறைய இடத்துல இடிச்சு அவனுக்கு ரீச் ஆகும். என்ன ஆகும்னா கிளியராகவே இருக்காது, அவனுக்கு வந்து மச்சான்னு மட்டும் தான் கேட்கும், வேற இன்ஃபர்மேஷன் கேட்க சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து சிக்னல் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டென்ஸான ஃபாரஸ்ட்ல மரம் செடியெல்லாம் இருக்கிறதுனால ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆயிட்டு அவனுக்கு கிடைக்கிற கம்மியான இன்ஃபர்மேஷன். இதே மாதிரி தான் இந்த வாக்கி டாக்கிலே ஒர்க் ஆகும். நீங்க ஒரு வாக்கி டாக்கி வச்சிருக்கீங்க, அவங்க ஃப்ரெண்டு ஒரு வாக்கி டாக்கி வச்சிருக்கீங்க, வாக்கி டாக்கி நீங்க சொல்ற மச்சான் நான் இங்க இருக்கேன், இப்போ வாக்கி டாக்கில சொல்றீங்க. அப்ப என்னன்னா நீங்க பேசுறது சவுண்ட் கத்துறது மாதிரியே இந்த வாக்கி டாக்கியோட சிக்னல் அவனுக்கு ரீச் ஆகும்போது வந்துட்டு நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகி டிஸ்ட்ராக்ட் ஆகி அவனுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஒரு பாதி மச்சான் இருக்க அப்படின்னு மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் இங்க இருக்குன்றது இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிடும். அதனால தான் இந்த வாக்கி டாக்கியோ எல்லா டைமும் ஒர்க் ஆகாது அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால தான் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நிறைய பேர் உள்ளார போனவங்களே காணாம போறாங்க இந்த வாக்கி டாக்கி வச்சு அப்படின்னு ஒரு மிஸ்ட்ரி இதுல இருக்கு. சரி ஜி, அப்போ மதிக்கடன் சோலையோட மிஸ்ட்ரி சால்வ் பண்ணதுக்கு எந்த வழியும் இல்லையா, உள்ளார போனா வெளியிலே வர முடியாதா அப்படின்னு பார்த்தா அங்கதான் நான் சொன்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தா, இப்போ நம்ம இதுல இருக்கிறது பிரச்சனையை பார்க்கணும். இந்த மதிக்கடன் சோலைக்குள்ளார ஏன் ஆளுங்க காணாம போறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒன்னு லைட் இல்ல உள்ளார. சரி லைட் இல்ல என்ன பண்ணலாம், நீங்க டார்ச் லைட் நிறைய பேக்கப் எல்லாம் எடுத்துட்டு போகலாம். ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆச்சு. செகண்ட் மெயின் பிரச்சனை என்னன்னா, அந்த ரூட் உங்களுக்கு என்ன ரூட் இருக்கு அப்படின்னு தெரியாது. சோ அந்த ரூட் எப்படி இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு மேஜர் பிரச்சனை சால்வ் ஆகும். சரி ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, இப்போ ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாது, வாக்கி டாக்கி ஒர்க் ஆகாது. சோ அப்போ என்ன ஒரு ஆப்ஷன் நீங்க எடுக்கலாம்னா, ஒரு ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணலாம். ஆனா ஆஃப்லைன் மேப் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு போனாலும் பிரச்சனை. ஏன்னா வந்து ஆஃப்லைன் மேப் வந்து உங்க மொபைல்ல வந்து சேட்டலைட் எடுத்த இமேஜ் தான் இருக்கு. இந்த ஃபாரஸ்ட்குள்ளார எப்படி இருக்கும் அந்த இமேஜ் உங்களுக்கு இந்த ஆஃப்லைன் மேப்ல கிடைக்காது. சோ அது வச்சு எடுத்து போனாலும் நீங்க தப்பான இடத்துல போகலாம். இப்போ இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, நிறைய பேர் இந்த சிக்னல் பூஸ்டர் ட்ரோன் அப்படின்னு டெவலப் பண்றாங்க. இந்த சிக்னல் பூஸ்டர் ட்ரோன் என்னன்னா, இந்த ட்ரோனை வந்து காட்டுக்குள்ளார பார்க்க முடியாது. ஏன்னா காட்டுக்குள்ளார மரம் செடி எல்லாம் இருக்கும், அவ்வளவு ஈஸியெல்லாம் ட்ரோனை பார்க்க முடியாது. ஆனா இந்த ட்ரோனை வந்து நீங்க வந்து ஃபாரஸ்ட்க்கு மேல பார்க்க விட முடியும். இந்த ஃபாரஸ்ட்க்கு மேல இந்த ட்ரோன்ஸை நீங்க பார்க்க விடும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஆள் இப்போ கீழே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரோன் எப்படி சுத்திக்கிட்டே இருக்கு இந்த ஃபாரஸ்ட்க்கு மேல. இப்போ இந்த ஆள் வந்து சேட்டலைட்டுக்கு சிக்னல் தரதுக்கு பதிலாக இந்த ட்ரோனுக்கு வந்து சிக்னல் தரலாம். அப்ப என்னன்னா ட்ரோன் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதுனால இந்த சிக்னலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே அட்ராக்ட் பண்ணும். அப்ப அட்ராக்ட் பண்ணி இதை பூஸ்ட் பண்ணி
பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ட்ரோனோ இல்ல பக்கத்துல இருக்கிற மேல இருக்கிற சேட்டலைட்டுக்கோ அனுப்பிட்டு இந்த சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பூஸ்டர் மாதிரி, சிக்னல் பூஸ்டர் மாதிரி. அந்த ட்ரோனை வச்சு சிக்னல் பூஸ்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்க கீழே யாராச்சும் ஒரு குரூப் வந்து ஏதாச்சும் வேட்டையோ ஏதோ தேடிட்டு போறாங்க, ஃபாரஸ்ட் குரூப் இல்லை மிலிட்ரி போறாங்கன்னா அவங்க மேல இந்த ட்ரோன் வந்து இந்த ஃபாரஸ்ட் மேலேயே ஃபாலோ பண்ணி போயிட்டு என்ன சிக்னல் இருக்கு அப்படின்னு பூஸ்ட் பண்ணிட்டு சேட்டலைட் கொடுத்து இது தப்பான வழி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான வழி காட்ட சான்ஸ் இருக்கு. ஸோ அதான் நான் சொன்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒருவேளை இந்த மாதிரி நீங்க டெக்னாலஜி நீங்க டெவலப் பண்ணிட்டு ஒரு வாக்கி டாக்கியோ இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ அது வந்து ட்ரோனோட கனெக்ட் பண்ணிட்டு அந்த ட்ரோன் சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணது மாதிரி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணா நல்ல சான்ஸ் நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கு. அதுதான் சொன்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஒர்க் பண்ண நம்மளுக்கு பர்மிஷன்ல வாங்கிட்டு மதிகடன் சோலைக்குள்ளார போய் பார்க்கலாம். அப்படிக்குள்ள பேய் இருக்கா, பிசாஸ் இருக்கா, வேற ஏதாச்சும் இருக்கா, விலங்கு இருக்கா, இல்ல ஏதாச்சும் பெரிய குரூப் வந்து உள்ளார உட்காந்து ஏதாச்சும் தப்பான வேலை பார்த்துருக்கா அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் எனக்கு வீடியோ. இந்த மதிகண்டன் சோலையை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய பேர் அதுக்குள்ள என்ன இருக்கு, பிசாஸ் இருக்கு, பேய் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் யோசிச்சேன்னா சரி ஒருவேளை பிசாஸ் பேய் இருக்கட்டும், அந்த பிசாஸ் பேயை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெக்னாலஜி இப்போ இருக்குது வச்சு யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி போலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருந்தேன். அதே மாதிரி நம்ம சேனல் க்ரோ ஆயிட்டு இருக்கு. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரியான வீடியோ உங்களுக்கு எவ்ரிடே கிடைக்கும். அது மிஸ்ட்ரி மட்டும் இல்லாம அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணி எப்படி நம்ம காசு அடிக்கலாம் அப்படின்னு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு மேட்ரு. ஸோ அது வரை நந்து சைனிங் ஆஃப். தேங்க்ஸுங்க.